வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சிவில் சுந்தர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கட்டுவது, எவ்வளவு செலவாகும், இதனோட பயன்கள் என்னென்ன. அதாவது புது வீடு கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ முடிவு வரைக்கும் பார்த்தா செப்டிக் டேங்க் எப்படி ஒர்க் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் என்னென்ன, காஸ்ட்டோட ஃபுல் டீட்டெயிலு, மெயின்டெனன்ஸ் டிப்ஸு அனைத்தும் கிளியராக புரியும். முதல்ல செப்டிக் டேங்க்னா என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செப்டிக் டேங்க்னா என்ன? வீட்டில் இருந்து வரக்கூடிய கழிவு நீர், அதாவது டாய்லெட்டு, பாத்ரூமு, கிச்சன் வாட்ரு, அதை பூமிக்கு அடியில் ஒரு டேங்க்கில் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட்டை செட்டில் ஆக விடுற ஒரு சிஸ்டம். இது வீடுங்களில் மிகவும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் 2 வகையான செப்டிக் டேங்க்கு பிரபலமாக பயன்பாட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு வழக்கமான செப்டிக் டேங்க் அமைப்பு, அதாவது கன்வென்ஷனல் சிஸ்டம். ரெண்டாவது பயோசெப்டிக் டேங்க். ஃபஸ்ட்டாக வழக்கமான செப்டிக் டேங்க் அமைப்பை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் என்ன நடக்கும்னா, ஹெவி வேஸ்ட்டு கீழே செட்டில் ஆகும், ரிலேட்டிவ்லி க்ளீன் வாட்டரு மேலே வரும், அந்த வாட்டரு சோக் பிட்டுக்கு போகும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இடம் தேர்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்வெல்லு, ட்ரைனேஜ் வாட்டர் சோர்ஸுக்கு அருகில் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு பக்கத்தில் மெயின்டெனன்ஸ் செய்ய வசதியாக இருக்கணும். ப்ரெஃபரபிளி லோ லெவல் சைடில் இருக்கணும். ராங் லொக்கேஷனை தேர்வு பண்ணால் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். அடுத்து இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டாக பார்த்தோம்னா எக்ஸ்கவேஷன். டிசைன் படி மண்ணை தோண்டணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எண்ணிக்கையை பொறுத்து சைஸை டிசைன் பண்ணணும். டெப்த்து விட்த்து சரியாக மெயின்டைன் பண்ணணும். இதில் முக்கியமானது பாட்டம் லெவல் ஃப்ளாட்டாக இருக்கணும். இதுதான் பேஸ் ப்ரிப்பரேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தா பிசிசி அண்டு பேஸ் ஒர்க்கு. மண்ணை தோண்டின பிறகு கீழே பிசிசி, அதாவது பிளைன் சிமெண்ட் கான்கிரீட்டை போடணும். இதனோட பர்பஸ் பார்த்திங்கன்னா சாயில் செட்டில்மெண்ட்டு ப்ரிவென்ட் பண்ணணும், ஸ்ட்ராங் பேஸை தரும். அதுக்கப்புறம் ஆர்சிசி ஸ்லாப்பை போடணும். ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு ப்ராப்பராக டிசைன் பண்ணணும். அடுத்து காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வால் கன்ஸ்ட்ரக்ஷன். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பிரிக் மேசன்ரி, ரெண்டாவது ஆர்சிசி வால் கட்டுறது. இதில் பிரிக் மேசனி ப்ரிஃபர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, நல்ல குவாலிட்டி பிரிக்ஸை யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் சிமெண்ட் மாட்டரை யூஸ் பண்ணணும், இன்சைட் பிளாஸ்டிங்கை கண்டிப்பாக பண்ணணும். இதனால் என்ன பயன்படுத்தோம்னா லீக்கேஜ் அவாய்ட் பண்ணலாம். அடுத்து சேம்பர் டிசைன். செப்டிக் டேங்கில் முக்கியமான டிசைன் தான் சேம்பர் சிஸ்டம். நார்மலாக 2 சேம்பர் இருக்கணும். ஃபஸ்ட்டு சேம்பர் வேஸ்ட்டு செட்டில் ஆகும். அதுக்கப்புறமா அதிலிருந்து வரக்கூடிய செகண்ட் சேம்பர் பார்ஷியலி ட்ரீட்டட் வாட்டரை வெளியேற்றும். இந்த டிசைன் இல்லாமல் இருந்தால் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் நடக்காது. அடுத்து பைப் கனெக்ஷன். இப்போது பைப் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப்பு. ஃபஸ்ட்டு இன்லெட் பைப்பு. வீட்டிலிருந்து நம்ம வெளியேற்ற பாத்ரூமு, டாய்லெட்டு, கிச்சன் வாட்ரு இந்த இன்லெட் பைப் வழியாக செப்டிக் டேங்க்குக்கு வரும். அடுத்து அவுட்லெட் பைப்பு. சோக் பிட்டில் இருந்து வாட்டர் வெளியே போகிறதுக்கு இந்த அவுட்லெட் பைப்பு யூஸ் ஆகும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, சரியான ஸ்லோப்பை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பெண்டு திரும்புகிற இடங்களில் சேம்பரை கட்டுறது நல்லது. ஏன்னா பிளாக்கேஜ் வராமல் நம்ம தவிர்க்கலாம். இந்த சேம்பர் கட்டுறதுனால பிளாக்கேஜ் வர்றதை நம்ம தடுக்கலாம். அடுத்து டாப் ஸ்லாப் அண்டு மேன்ஹோல்ஸ். இந்த டாப் ஃபுல்லாக கருங்கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே காங்க்ரீட் ஸ்லாபை போடணும். ஆர்சிசி ஸ்லாபை போட்டு டேங்க் முழுவதும் க்ளோஸ் பண்ணிடணும். இன்ஸ்பெக்ஷனுக்கு தேவையான 2 மேன்ஹோல் சேம்பரை கண்டிப்பாக வைக்கணும். இந்த சேம்பர் வைக்கிறதுடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கணும். அடுத்து வெண்ட் பைப்பு. வெண்ட் பைப்பு நம்ம வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய கேஸை வெளியேற்றணும். இந்த வெண்ட் பைப்பு வைக்கிறதுனால ஸ்மெல் கண்ட்ரோல் ஆகும். இது இல்லை அப்படின்னா டேங்க்குள்ளே இன்சைடில் ப்ரெஷர் பில்டப் ஆகும். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது காஸ்டிங் டீட்டெயில். காஸ்டிங் டிபெண்ட் ஆகிறது முக்கியமான சில ஃபேக்டர்னு பார்த்தா, அதில் முக்கியமாக ஃபேமிலி சைஸு, சாயிலோட கண்டிஷனு, நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட குவாலிட்டியை பொறுத்து டிபெண்ட் ஆகும். அடுத்து லேபர் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு. அப்ராக்சிமேட் டென்டேட்டிவாக நம்ம காஸ்டிங் டீட்டெயில்னு எடுத்தோம்னா, ஒரு வீட்டில் 4லேருந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னா
தோராயமாக 25,000 45,000 வரைக்கும் செலவாகும். அடுத்து ஒரு 6 to 8 பேர் இருக்காங்கன்னா 40,000 70,000 வரைக்கும் செலவாகும். அடுத்து ஒரு பெரிய ஃபேமிலி பிக் ஹவுஸ் மோர் தென் 8 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அரௌண்ட் 70,000 1.5 லட்சம் வரைக்கும் செலவாகும். இந்த காஸ்டிங் டீட்டெயில் இடத்த பொறுத்து சைட் கண்டிஷனை பொறுத்து சற்று மாறுபடலாம். அடுத்து நம்ம இந்த செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா, இண்டிபெண்டன்ட் சிஸ்டம், லோ மெயின்டெனன்ஸு, லைஃப் லாங் குறைஞ்சது 20 அதிகபட்சம் 40 வருஷம் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்தது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, ரூரல் ஏரியாவுக்கு இது பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா 2 to 3 வருஷத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணணும். அதேமாதிரி பிளாஸ்டிக் வேஸ்டேஜஸ் எல்லாம் இந்த செப்டிக் டேங்க்குள்ளே போடக்கூடாது. கெமிக்கல்ஸு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. ரெகுலராகவும் செக் பண்ண வேண்டி இருக்கும். பீரியாடிக்கல் ரெகுலர் செக்கிங் பண்ணணும். இதுதான் நண்பர்களே செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான முழு பேசிக் கைட்லைன். உங்களுக்கு பயோசெப்டிக் டேங்க் பற்றி தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு புதிய வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் சந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.